பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. பாக்கணுமா? அம்மா சூப்பரா இருக்குங்க. மாங்காய் வச்சு செஞ்சு கொடுத்த. என்னடி சாமி உனக்கு வேணும்? அத்தை வித்தியாசமா செஞ்சு கொடுத்த. குட்டீஸ் வேற வித்தியாசமா ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியலங்க. அதான் ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் ஜாம் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாங்காவை கழுவி எடுத்துக்கலாம். மாங்காய் இப்ப சீவி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச மாங்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. இடிச்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஜாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இதுவாடி நீ கேட்டில டிஃபரெண்டா செய்ய சொல்லியே. இது வந்து மாங்காய் ஜாம்டி. இந்த பிரெட் கூட வச்சுதான் சாப்பிட போறேன். இந்த பிரெட் எடுத்து ஒரு பிரெட் மேல இந்த ஜாம நல்லா செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பிரெட் இந்த மேல வச்சு ரெண்டா கட் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்தாப்பா நீ கேட்ட வித்தியாசமான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. எப்படி இருக்கா? பாக்கணுமா? செம்ம சூப்பரா இருக்குங்க. ஆனா இவ்வளவு டேஸ்டா செஞ்சேன்னா ஆச்சரியமா இருக்குங்க. கண்டிப்பா அந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர்.